வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய மசாலா பொருள் தாங்க. ஆனால் அதனுடைய மருத்துவ சக்தியை பற்றி பெரும்பாலானோருக்கு தெரியாது. அதுதாங்க ஏலக்காய். பாயாசம் முதல் பிரியாணி வரை, டீ முதல் ஆயுர்வேத மருந்துகள் வரை ஏலக்காய் ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்குது. ஆனால் தினமும் 2 ஏலக்காய் சாப்பிட்டு வந்தால் என்ன நடக்கும்? யாரெல்லாம் சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும், எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏலக்காயோடைய முழு தகவலையும் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோ. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீடியோ. ஸோ இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். ஒரு சிறிய ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். ஏலக்காயில் நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், எசென்ஷியல் ஆயில், குறிப்பாக ஜினோவால் அண்ட் டெர்பெனால் இது இருக்குது. லிமோனோன் அண்ட் சாபினோன் போன்ற இயற்கையான சேர்மங்கள் இதில் இருக்குது. இந்த சேர்மங்கள் தான் ஏலக்காயை தனித்துவமான மனத்திற்கு மிகவும் ஒரு ஆரோக்கியத்திற்கும் காரணமாக இருக்குது. ஏலக்காய் சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்தலாம். அதில் முதலாவது நன்மை, செரிமானத்திற்கு ஏலக்காய் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. பலருக்கும் வயிறு உபசம், வாய்வு, அஜீரணம், உணவு சரியாமை போன்ற பிரச்சனைகள் இருக்கும். உணவுக்கு பிறகு ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிடுவது சிலருக்கு புத்துணர்ச்சியை தரும். இதனுடைய மணமான எண்ணெய் வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை, வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. சிலரெல்லாம் ஒரு நாளைக்கு 2 முறை பற்கள் தேய்ப்பார்கள். தேய்த்துமே அவங்க வாயில் பேட் ஸ்மெல்லு வரும். ஸோ இதனால் வெளியில் கான்ஃபிடெண்ட்டாக அவங்களால பேச முடியாது. ரொம்பவுமே தயங்கி தயங்கி தான் பேசுவாங்க. ஒரு ஸ்மெல் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட் குறைவாக தான் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் ஏலக்காயை காலைல நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்கல்ல, ப்ரஷ் பண்ணதுக்கு பிறகு ஏலக்காய் வாயில் போட்டு நல்லா மென்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாய் கொப்பளிச்சிங்கன்னா அந்த வாயில் இருக்கக்கூடிய பேட் பாக்டீரியாக்கள் எல்லாமே போய் வாய் துர்நாற்றம் குறைய ஆரம்பிக்கும். வாயில் நல்ல ஒரு புத்துணர்ச்சி அதிகரிக்கும். இதனால தான் பல மவுத் ஃப்ரெஷ்னர்களில் ஏலக்காயை சேர்க்குறோம். அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுதுங்க. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் பயன்படுறதாக சொல்லப்படுது. ஸோ இதனால் இதயம் சார்ந்த அந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு ஏலக்காய் ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏலக்காயை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய இதயம் பாதுகாக்கப்படும். அடுத்து நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஸோ நம்ம ஏலக்காயை பயன்படுத்திட்டு ஒரு நல்ல உடற்பயிற்சி, ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம போயிட்டு இருந்தோம்னா, ஸோ நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே அதிகரிக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. வெறும் ஏலக்காயை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம அன்ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிட்றது, உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்காது. ஆனால் நீங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு உடற்பயிற்சி செஞ்சு நல்ல ஆரோக்கியமான உணவுகள், காய்கறிகள், பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளும் போது ஏலக்காயையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக்கப்படும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்கும் தன்மை கொண்டது. ஸோ வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை ஏலக்காய். அடுத்து ஐந்தாவது நன்மை, இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு ஏலக்காய் பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு ஏலக்காய் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஆனால் நீரிழிவு நோயாளிகள் இதை மருந்துக்கு மாற்றாக எடுக்கக்கூடாது. மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரைகளை பின்பற்றிக்கிட்டே நம்ம ஏலக்காயை ஒருபுறம் எடுக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காய் சாப்பிடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த செரிமான சிஸ்டம் வேகமாக இயங்கும். உடலில் மெட்டபாலிசம் ஸ்பீடாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஏலக்காயை சாப்பிட்டுட்டு சிறிதளவு நடைப்பயிற்சி, அது 20லேருந்து 30 நிமிடம் காலையில் நம்ம நடைப்பயிற்சி செஞ்சுட்டு நல்ல ஒரு தூக்கம், 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம இரவில் தூங்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது உடல் எடை நல்லாவே குறைக்கப்படும். ஸோ சரியான வாழ்க்கை முறைங்கிறது ரொம்பவே முக்கியம்.
ஏலக்காயை மட்டும் சாப்பிட்டுட்டு நல்லா ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டிங்கன்னா உடல் எடை குறையாது. ஸோ ஏலக்காய் சாப்பிட்டுட்டு கலோரிகள் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துட்டு நடைப்பயிற்சி செய்யும்போது நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 8வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஏலக்காய் ஒரு சிறந்த நன்மையா இருக்குதுங்க. ஸோ ஏலக்காயில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஆண்கள், பெண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு பயன்படுது. அடுத்து ஒரு முக்கியமான நன்மை என்னன்னா, சளி மற்றும் தொண்டை எரிச்சலுக்கு நல்ல ஒரு நிவாரணியா ஏலக்காய் இருக்குது. ஆயுர்வேதத்துல ஏலக்காய், சுக்கு, மிளகு, தேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து பயன்படுத்துறத வழக்கமா வச்சிருக்காங்க. இதனால சிலருக்கு தொண்டை வந்து நல்லாவே சுகமாகும். மூச்சு வந்து நல்லாவே புத்துணர்ச்சி ஆக்கப்படும். ஸோ நல்ல ஒரு தொண்டை நிவாரணியா ஏலக்காய் வந்து இருக்குது. சளி, இருமல் டைம்ல நம்ம ஏலக்காயை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அடுத்து ஒரு நன்மை என்னன்னா, கல்லீரலுடைய ஆரோக்கியத்திற்கு ஏலக்காய் ஆதரவா இருக்குதுங்க. ஏன்னா கல்லீரலுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு ஏலக்காயில இருக்கக்குள்ள சில தாதுகள் பயன்படுது. ஸோ இதனால ஏலக்காயை வந்து பயன்படுத்துறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. எப்படி நம்ம ஏலக்காயை சாப்பிட்லாம்னா, சிறந்த முறை காலை உணவுக்கு பிறகு நம்ம ஒரு ஏலக்காய் எடுத்துக்கலாம். இரவு உணவுக்கு பிறகு ஒரு ஏலக்காய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏலக்காயை பயன்படுத்தும் போது உடல் சோர்வு, உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும். ஏலக்காய் டீ எப்படி செய்யறதுன்னா, 1 கப்பு தண்ணியில் 2 ஏலக்காய், அது கூட சிறிதளவு இஞ்சி எல்லாமே போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம சர்க்கரை சேர்க்காம பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரியான ஒரிஜினல்ஸ் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணி நம்ம குடிக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஏலக்காயில வந்து அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது. இதனால செல்களை சேதம் அடையாமல் பாதுகாக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. பல நோய்களுடைய அபாயத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏன்னா ஏலக்காயில் பாலிஃபினால் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்மங்கள் இருக்குது. இது ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி ஏலக்காயை பயன்படுத்தும் போது மன அழுத்தம் வந்து குறைக்கப்படும். அதில் இருக்கக்கூடிய நறுமணமான வாசனை மன அழுத்தத்தை குறைக்கிறதாக சில ஆய்வுகள் சொல்லுது. ஸோ மன அழுத்தம் எல்லாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அதனால் நீங்கள் ஏலக்காய் போட்ட டீ வந்து டெய்லி குடிக்கலாம். இல்லைன்னா வெறுமனவே வாயில் ஏலக்காயை போட்டு மெல்றது ரொம்பவுமே ஆரோக்கியமான விஷயம். யாரெல்லாம் இதை பயன்படுத்தக்கூடாது, இல்லைன்னா கவனமாக எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கர்ப்பிணி பெண்கள் அளவோடு எடுக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், பித்தப்பையில் கற்கள் இருக்கிறவங்க, ஏலக்காய் ஒவ்வாமை இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமாக சாப்பிட்டால் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா வயிற்று எரிச்சல், ஒவ்வாமை, சிலருக்கு வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவோடு எடுத்துக்கிட்டால் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ இந்த பழமொழியை ஞாபகத்தில் வச்சுட்டு ஏலக்காயை உணவில் எடுத்து. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.